இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம், இந்தியா ஜெயிச்சாகணும். ஸோ ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஏற்கனவே -நெகட்டிவில் 2 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியா இந்த சீரீஸை ஜெயிச்சே ஆகணும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா. ஏன்னா இப்போ நம்பர் 5க்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை இந்தியா தோத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நல்லா விளாண்டா ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல் 2 பேருமே இந்த டீமில் இல்லை. ஓலி போப், ஹார்ட்லி 2 பேரும் செம்மையாக விளாண்டு இங்கிலாந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ அவங்க அந்த கான்ஃபிடென்ஸோடு வருவாங்க. பட் இந்தியா பிக் பிளேயர்ஸ் யாருமே இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான்லாம் உள்ளே வந்திருக்காரு. அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவார்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும்னா பேட்ஸ்மேன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ டொமஸ்டிக்கில் நல்லா விளாண்ட பிளேயர்ஸ் அவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணால் நாளைக்கு இந்தியா ஜெயிச்சிடும். ரோஹித் சர்மா அண்ட் அஸ்வின் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்க தான் மெயின் பிளேயர்ஸ், அவங்க தான் டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு மேட்சை மறக்காமல் பாருங்கள்.